என்ன ஆனந்த், எல்லாம் இருக்கு. நல்ல வேலை, வீடு, சம்பளம் வருது. ஆனா ஏனோ தெரியல, மனசுல ஒரு நிறைவு இல்ல. அந்த பழைய உற்சாகம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்படுறது எல்லாம் போயிடுச்சு. வாழ்க்கை ரொம்ப மெக்கானிக்கலா போயிட்டு இருக்கு. பிரியா, இது உனக்கு மட்டும் இல்ல. நம்மில் பலருக்கும் இதே பிரச்சனை தான். நாம குழந்தை பருவத்தோட அதிசயமான வருஷங்களை விட்டு வெளியே வந்ததும், நம்ம மனசுக்கு எது உண்மையிலேயே பாட்டு சொல்லிக் கொடுக்குதோ அந்த விஷயங்களை செய்யறத நிறுத்திடுறோம். ஏன் அப்படி? ஏன்னா அந்த விஷயங்கள் ப்ரொடக்டிவா இல்லைன்னு நாம நினைக்கிறோம். இல்லனா அதுக்கு நேரம் ஒதுக்குறது ஒரு கில்ட்டா இருக்கு. இந்த நேரத்துல வேலை பார்த்தா 4 காசு சம்பாதிக்கலாமேன்னு தோணும். ஆனா உண்மை என்னன்னா, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நாம நமக்கு மகிழ்ச்சி தர விஷயங்கள் அதிகமா செய்யணும். ஆமா, எனக்கெல்லாம் முன்னாடி பேக்கிங் பண்றதுன்னா எவ்வளவு பிடிக்கும். புதுசு புதுசா கேக் செய்வேன். வீடே அந்த வாசனையில நிறைஞ்சிருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் நேரம் எங்க இருக்கு? வேலை, வீடு, பொறுப்புகள், இதுவே சரியா இருக்கு. இதுதான் முதல் பாயிண்ட். மகிழ்ச்சியா இருக்க உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை நீ அதிகமா செய்யணும். இது கேட்க ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா இதுல பெரிய அர்த்தம் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, காலேஜ்ல நான் போட்டோகிராஃபி பைத்தியமா சுத்திட்டு இருந்தேன். மணிக்கணக்கா நடப்பேன். ஒரு சரியான ஷாட் எடுக்க அந்த வெளிச்சம் வர்றதுக்காக காத்திருப்பேன். ஆமா, உன் போட்டோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ ஏன் எடுக்கறதில்ல? அதேதான். வேலைக்கு வந்ததும் பயணம் போகும்போது பாத்துக்கலாம்னு நினைச்சேன். அந்த கேமரா அலமாரியில தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. வாழ்க்கை பிஸி ஆயிடுச்சு. ஆனா உண்மை என்னன்னா, வாழ்க்கை பிஸி ஆகல. நான் என் முன்னுரிமைகளை மாத்திட்டேன். அந்த கேமராவோட இருந்த நாட்கள் என் வாழ்க்கையோட சிறந்த நாட்கள்ல சில. அப்போ என்ன பண்ண சொல்ற? ஒரு லிஸ்ட் போடு. உனக்கு உண்மையிலே சந்தோஷம் தந்த 10 விஷயங்கள். சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுறதா இருக்கலாம், இல்ல ட்ரம்ஸ் வாசிக்கிறதா இருக்கலாம். அப்புறம் அடுத்த 10 வாரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் அதுல ஒன்ன உன் ஸ்கெடியூல்ல கட்டாயமா சேர்த்துக்கோ. சும்மா நேரம் கிடைக்கும்போது பண்ணலான்னு நினைக்க கூடாதா? கூடாது. அதுதான் தப்பு. நாம எதை ஸ்கெடியூல் பண்றோமோ அது மட்டும்தான் நடக்கும். உன் கேலண்டர்ல ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 to 5 பிரியாஸ் பேக்கிங் டைம்னு புக் பண்ணணும். அது ஒரு மீட்டிங் மாதிரி முக்கியம். இல்லனா அது வெறும் கற்பனையா ஒரு ஏக்க மாதிரி தங்கிடும். அசாதாரணமான மனிதர்கள் கற்பனைகள் மேல வாழ்க்கை கட்டுறதில்ல, செயல்கள் மேல கட்டுறாங்க. நீ எப்போ உனக்கு சந்தோஷம் தந்த விஷயங்களை மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போதான் நீ தொலைச்ச அந்த மகிழ்ச்சியோட மறுபடியும் இணைய முடியும். நீ சொல்றது சரிதான் ஆனந்த். இது தனிப்பட்ட மகிழ்ச்சிக்கு. ஆனா வாழ்க்கையில முன்னேறதும் ஒரு சந்தோஷம் தானே. நான் பாக்குறேன், சில பேர் ரொம்ப சுலபமா ஜெயிச்சிடுறாங்க. அவங்க ரொம்ப லக்கி. அவங்களுக்கு எல்லாம் சரியா அமையுது. லக்கா? பிரியா, இதுதான் நம்ம 2வது பாயிண்ட். அந்த பழைய வாக்கியம் இருக்குல்ல, நான் எவ்வளவு கடினமா உழைக்கிறேனோ அவ்வளவு அதிர்ஷ்டசாலி ஆகிறேன்னு. அது 100க்கு 100 உண்மை. வாழ்க்கை தனக்குத்தானே உதவி செய்பவர்களுக்கு தான் உதவி செய்யும். இல்ல இல்ல, சிலருக்கு எல்லாம் சரியா அமையுது இல்லையா? அது நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது. எல்லாம் விதிப்படி நடக்கும். நம்ம கையில எதுவும் இல்லைன்னு சொல்றதெல்லாம் முயற்சி செய்ய பயப்படுறவங்களோட பேச்சு. அது ஒரு விதமான விக்டிம் மென்டாலிட்டி. நம்ம கையில முழு சுதந்திரமும் தேர்வு செய்யற சக்தியும் இருக்கு, ஃப்ரீவில். அதை நம்ம பயன்படுத்தணும். உதாரணமா? வெரிசான் கம்பெனியோட சிஇஓ இவான் சைடன்பர்க்னு ஒருத்தர். அவர் தாம் முதல் வேலையா ஒரு பில்டிங்ல ஜானிட்டரா இருந்தாராம். தரையை சுத்தம் செய்யறது, சுவரை கழுவுறது, இதுதான் வேலை. அவரோட பாஸ், அந்த பில்டிங் சூப்பரிண்டெண்டன்ட், இவரை 1 வருஷமா கவனிச்சுட்டே இருந்தாராம். 1 வருஷம் கழிச்சு, நீ ஃபோன் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா காலேஜ் படிக்கிறதுக்கு அவங்க பணம் தருவாங்கன்னு சொன்னாராம். இவான் கேட்டாராம், இத சொல்ல ஏன் 1 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க? அதுக்கு அந்த பாஸ் சொன்னாராம், நீ அதுக்கு தகுதியானவனான்னு பார்க்க விரும்பினேன்னு. வாவ்! ஆமா, உழைப்பு தான் தகுதிய காட்டும். டைம் ஓனர் கம்பெனியோட சிஓ டிக் பார்சன்ஸ் சொல்லுவாரு, அவங்க பாட்டி சொன்ன அறிவுரை தான் சிறந்ததுன்னு. ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். அதனால நீ உன்னோட விதைகளை வித. அசாதாரணமான சாதனைக்கு பின்னாடி எப்போதுமே அசாதாரணமான முயற்சி இருக்கும். இது இயற்கையோட விதி. இது 1000 வருஷமா மாறல. ஓகே, ஒத்துக்கிறேன். கடின உழைப்பு முக்கியம். ஆனா எதை நோக்கி உழைக்கிறது? நான் பேக்கிங்லயும் உழைச்சு, வேலையிலயும் உழைச்சு, எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ண முடியுமா? அருமையான கேள்வி. இது நம்மள 3வது பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு வருது. உன்னோட தனித்துவமான திறமைய அறிஞ்சுக்கோ. நாம எல்லாரும் எல்லாத்தையும் கெட்டிக்காரரா இருக்க முடியாது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இயற்கையாவே நல்லா வரும். ஜீனியஸா? அதெல்லாம் பெரிய வார்த்தை. இல்லவே இல்ல. ஜீனியஸ்ங்கிறது சிலருக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. நமக்கும் அதுல உரிமை இருக்கு. ஃபார்முலா இதுதான்.
கவனம் ப்ளஸ் தினம் சரி முன்னேற்றம் ப்ளஸ் நேரம் ஈக்குவல் டு தனித்திறமை. எப்படி கண்டுபிடிக்கிறது? மைக்கேல் ஜார்டன் ஒரு பாஸ்கெட்பால் ஜீனியஸ். அது இயற்கையான திறமையா? இல்ல, அவருக்கு கிடைச்ச திறமையை எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவை ஓட விட்டாரு. அவர் 5 விளையாட்டுல திறமையா இருக்க முயற்சி பண்ணல. தன்னோட கவனத்தை சிதறடிக்கல. பாஸ்கெட்பால்ல மட்டும் கவனம் வச்சாரு. தாமஸ் எடிசன் தம் பேர்ல 1093 பேட்டன் வச்சிருந்தாரு. அவர் ஒரு சிறந்த கவிஞராகவோ இசைஞராகவோ இருக்க முயற்சி பண்ணல. கண்டுபிடிப்புகள்ல மட்டும் கவனம் வச்சாரு. அப்போ நான் ஒண்ணுல மட்டும் கவனம் வைக்கணுமா? ஆமா, அந்த பிக்காசோ கதையை கேளுங்க. ஒரு பெண் அவர்கிட்ட ஓடி போய் எனக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சு தாங்கன்னு ஒரு பேப்பரை கொடுத்தாங்களாம். அவர் 30 செகண்ட்ல ஏதோ ஒன்ன கிறுக்கி இதோ $1 மில்லியன் கொடுங்கன்னு சொன்னாராம். அந்த பெண் அதிர்ச்சியாகி 30 செகண்ட்ல வரைஞ்சதுக்கு ஏன் இவ்வளவு காசுன்னு கேட்டாங்களாம். அதுக்கு பிக்காசோ சிரிச்சுட்டே சொன்னாராம், இல்ல மேடம், இந்த 30 செகண்ட் ஓவியத்தை வரைய எனக்கு 30 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாராம். ஆழமா இருக்கு. ஆமா, உனக்கு எது நல்லா வருதுன்னு கண்டுபிடி. உன்னை மத்தவங்க எதுக்கு பாராட்டுறாங்க? எது உனக்கு ரொம்ப சுலபமா ஆனா மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கு? ஒருவேளை அது பேக்கிங்கா இருக்கலாம், இல்ல மத்தவங்கள சுலபமா புரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். அத கண்டுபிடி. அதுல உன் முழு உழைப்பையும் போடு. 3 வருஷத்துல நீ அதுல ஜீனியஸ். சரி, இப்போ என்னோட மகிழ்ச்சிய நான் ஸ்கெட்யூல் பண்ணிட்டேன். ஜெயிக்கிறதுக்கு கடினமா உழைக்கிறேன். என் திறமையில கவனம் செலுத்துறேன். ஆனா இது எல்லாமே நான் என்ன பத்தியே இருக்கே. இது போதுமா? கரெக்டா பிடிச்ச. இதுதான் நம்ம கடைசி ஆனா மிக முக்கியமான 4வது பாயிண்ட். நீ பேசுறதை விட 2 மடங்கு அதிகமா மத்தவங்க பேசுறத கேளு. புரியல. நம்ம அம்மா சொல்வாங்கல்ல, உனக்கு ஏன் 2 காதும் 1 வாயும் இருக்கு தெரியுமான்னு. நாம பேசுறத விட 2 மடங்கு கேட்கணும். ஒருத்தர உண்மையான அக்கறையோட ஆழமா கவனிக்கிறது தான் அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய மரியாதை. ஆமா, சிலர்கிட்ட பேசிட்டு இருந்தா அவங்க நம்ம பேச்ச முடிக்கிறதுக்காகவே காத்திருப்பாங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அடுத்து என்ன பதில் சொல்லலான்னு மனசுக்குள்ள ரிஹர்சல் பார்த்துட்டு இருப்பாங்க. சரியா சொன்ன. நான் ஒரு தடவை ஃப்ளைட்ல போனேன். 6 மணி நேரம் பயணம். என் பக்கத்துல இருந்தவரு பேச ஆரம்பிச்சாரு. ஃப்ளைட் இறங்கும்போது கூட பேசிட்டே இருந்தாரு. என் பேர் என்ன, நான் எங்க போறேங்கிற ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கல. அவர் தன்னை பத்தி மட்டுமே பேசினாரு. நம்மில் பல பேர் அப்படிதான் இருக்கும். ஆமா, ஆனா நீ எப்போ ஒருத்தர் சொல்றத உன் முழு மனசோட கவனத்தோட கேக்குறியோ அப்போ ஒரு ஆழமான மனித உறவு உருவாகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்றதுல ஒரு உண்மையான ஆர்வத்தை காட்டு. நியூயார்க் அட்டர்னி ஜெனரல் சொன்னாராம், தலையாட்ட முடிந்த இடத்துல பேசாதீர்கள். இத சரியா செஞ்சா போதும் மக்கள் உன் மேல அன்பு செலுத்துவாங்க. அப்போ சுருக்கமா சொன்னா, ஒரு மகிழ்ச்சியான மனிதனா இருக்க 4 விஷயங்கள். 1, உனக்கு சந்தோஷம் தர்ற விஷயங்களை ஸ்கெட்யூல் பண்ணி செய். 2, அதிர்ஷ்டத்தை நம்பாத, உன்னோட அசாதாரணமான உழைப்ப நம்பு. 3, எல்லாத்துலயும் கால் வைக்காம உன் தனித்திறமையில கவனம் செலுத்து. 4, கம்மியா பேசு, அதிகமா கவனி. இதுதான் மகிழ்ச்சியான மனிதனுக்கான ஃபார்முலா. இப்ப மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. நான் வீட்டுக்கு போனதும் அந்த பழைய பேக்கிங் புக்கை தேடி எடுக்கணும். நானும் என் கேமராவை சார்ஜ் போடணும்.